Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. இன்னைக்கு நம்ம curd rice தயிர் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டா ரீச் ஆகும். ஓகே, இந்த தயிர் சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு வரகரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் எப்பயும் குக் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரைஸ் சாஃப்ட் ஆகும். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு வரகரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு 1/4 கப் பால் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம இப்போ பால் சேர்க்குறோன்னா, உங்களுக்கு இந்த தயிர் சாதம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு இறுகிடும் இல்லைனா. ஸோ அதுக்காக தான் இந்த பால் ஆட் பண்ணுறோம். தென் இது கூடவே இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டோங்க. ஊறினதுக்கப்புறமா இதில் 1 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், அது நல்லா கொஞ்சம் பொரிட்டும். இது கூடவே பச்சை மிளகா 2 நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகா சேர்க்குறோம். அதோட இஞ்சி 1 இன்ச்சு வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா நான் கேரட் இந்த மாதிரி துருவி ஒரு கேரட் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கேரட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தயிர் சாதம், அதுக்காக நான் சேர்க்குறேன். ஓகே, அதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் வதக்கிறதுலேயே நல்லா குக் ஆகிடும் கேரட். தென் இதை வந்துட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஓகே, இதை வந்துட்டு இப்போ நம்ம தயிர் சாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நம்ம. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ட்ரை ஆகவே ஆகாது. இந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.